உலகெங்கிலும் இருக்கிற தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். தெரியும் உங்களுக்கு யாழ்ப்பாணத்தில அல்லப்பட்டியில 17 வயது சிறுவன் ஒரு ஆள் காவல்துறை ஒருவரால நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில கவலைக்கிடமான நிலைமையில் இருந்து உயிரிழந்திருந்தார். ஸோ அந்த சிறுவன் தொடர்பான தகவல்களை எங்களுடைய சமூக வலைத்தளமான எங்களுடைய சங்கிலி யூடியூப் சேனலில் தொடர்ச்சியாக நாங்கள் பதிவேற்றி கொண்டு வரோம். அந்த அடிப்படையில் இப்போ உடனடியாக கிடைக்கப்பட்ட ஒரு தகவல் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், தமிழ் தேசிய கட்சியினுடைய தலைவரும் சிரேஷ்ட சட்டத்தரணியுமான ஸ்ரீகாந்தான்னு சொல்லப்படுற நபர் ஒரு கண்டன அறிக்கையை ஒன்றை வெளியிட்டிருக்கார். அந்த கண்டன அறிக்கையை பார்த்தீங்கன்னு சொன்னால், காவல்துறையினரை மிகவும் கடுமையாக சாடி அந்த கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் சமூக வலைத்தளங்களில் கிடைக்கப்படுற தகவல்களை தொகுத்து எங்களுடைய யூடியூப் சேனலூடாக எங்களுடைய மக்களுக்கு கொண்டு வச்சிருக்கிறது எங்களுடைய வளமை. ஆனால் எங்களுக்கு சட்டங்கள் பற்றிய மிக தெளிவான விளக்கங்கள் தெரியாது. ஆனால் ஒரு சட்டத்திறனிக்கு சட்டங்கள் தொடர்பான விளக்கங்கள் முழுமையாக தெரிஞ்சிருக்கும். அதனால தான் சட்டத்திறனியாக இருப்பார். ஸோ அந்த அடிப்படையில் இந்த ஸ்ரீகந்தான்னு சொல்லப்படுற அந்த சட்டத்தரணி ஒரு தகவலை வெளியிட்டிருக்கார். அவர் குறிப்பிட்ட தகவலில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு வாகனம் ஒன்று மறைக்கப்படைக்க அந்த வாகனம் ஓடுதுன்னு சொன்னால், அதாவது அந்த சமீட்சைகள், அதாவது மறிக்கைக்கு அதையும் மீறி ஒரு வாகனம் செல்லுதுன்னு சொன்னால், அதுக்குள்ளே அந்த வாகனத்தை ஓட்டிக்கொண்டு செல்கிற நபரை சுட்டு கொள்றதுக்கான எந்த ஒரு அதிகாரமும் எந்த ஒரு காவல்துறைக்கும் இல்லை. அதாவது குறிப்பாக நாங்கள் என்ன பிழைகளை செஞ்சுட்டு அந்த இடத்த ஒரு சமீட்சையில் இருக்கையும் நாங்கள் போய்க்க இப்போ கடுமையான பிரச்சனைகள், சின்ன பிரச்சனைகள்லாம் எனக்கு தெரியாது. இருந்தாலும் அந்த சட்டத்தரணி வெளியிட்டுள்ள ஒரு தகவலில் ஒருத்தர் மறிக்கைக்கு ஒரு காவல்துறை உறுப்பினர் மறிக்கைக்கு அதை மறிக்கைக்கு அவர் அதுக்கு அனுமதி வழங்காமல் அந்த வாகனத்தை தொடர்ச்சியாக ஓட்டிக்கொண்டு சென்றிருன்னு சொன்னால், அந்த ஓட்டுநர் நபர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டு அவரை கொலை செய்கிறதுக்காக எந்த ஒரு அதிகாரமும் இல்லை என்றதை தெளிவாக அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். அப்படி ஒருத்தர் வாகனத்தை செலுத்தி கொண்டு செல்கிறார்னு சொன்னால், அவருடைய வாகனத்தினுடைய சில் பகுதிக்கு துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு அவரை கைது செய்கிறதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமே தவிர, மற்றும்படி ஓட்டுகின்ற நபரையோ அல்லது யாரையோ துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்கிறதுக்கான அதிகாரம் இல்லைன்னு சொல்லி இந்த தமிழ் தேசிய கட்சியினுடைய தலைவர் ஸ்ரீகாந்தான்னு சொல்லப்படுற சட்டத்தரணி தெளிவாக வழங்கியிருக்கிறார். அதை அவர் ஒரு அறிக்கை மூலமாக வழங்கியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த குற்றங்களுக்கு மிக பொறுப்பு கூற வேண்டியவர்கள் இந்த காவல்துறையினர் தான். இந்த சிறுவனில் பிழை இல்லை என்ற மாதிரியும் இதுக்கான முழு பொறுப்பையும் அந்த சுட்டுக்கொண்ட காவல்துறையினர் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னால், ஒரு சிறுவன் அவனை துப்பாக்கியால் சுடுறதுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அதனால் அவரை அந்த பொறுப்புகளை அவர் கட்டாயம் ஏற்றுக்கொள்ளவே வேண்டும் என்று சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் ஜனாதிபதிக்கு அவர் தகவலையும் வெளியிட்டிருக்கார். அதாவது ஜனாதிபதி காதுகளுக்கு போய் இது சென்றடையணும்னு சொல்லி. எப்படின்னு சொன்னால், இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ் மாவட்டத்தில் மிகவும் பேசு பொருளாக மாறி இருக்குது. அதனால் ஜனாதிபதி அவர்கள் இந்த பிரச்சனையில் ஒரு நடுநிலைமையான தீர்ப்பை காவல்துறையில் ரெண்டும் இல்லாமல் ஒரு சிறுவன் ரெண்டும் இல்லாமல் வடிவாக விசாரிக்கப்பட்டு நடுநிலையான தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த சட்டத்தரணி குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இறந்த அந்த சிறுவனுடைய தாய் ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால், இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உறவுகள் என்ற யூடியூப் சேனலுக்கு போனீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு முதல் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் பாருங்கள், 5 நிமிஷம் அந்த தாய் தன்னுடைய கண்ணீரை விட்டு கதறி அழுகிற அந்த காணொலியை நாங்கள் பதிவேற்றி இருக்கிறோம். அதில் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அதில் சொல்லப்பட்ட சில விஷயங்கள் தன்னுடைய மகனை சுட்டு கொன்றவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அழுகிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் தான் மூத்த பிள்ளையாம். அந்த மூத்த பிள்ளை தான் தன்னுடைய குடும்பத்தை பார்த்துன்னு வரதாகவும் தன்னுடைய கடன் சுமைகளை குறைச்சி கொண்டு வரதாகவும் படிப்பை விட்டு போட்டு பிள்ளைகளை தன் சகோதரங்களை அவர் தான் படிப்பிச்சு கொண்டு வந்ததாகவும் அவரிடம் 2000 ரூபா லஞ்ச ஊழம் வாங்கியிருக்கணும், வாங்கின பிறகு தான் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி நிறைய தகவல்களை வெளியிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஆர்ப்பாட்டங்கள் செய்கிறதுக்கு காவல்துறையால் கடும் இறுக்கப்பாடுகள் வழங்கப்படுதாம். ஆர்ப்பாட்டங்கள் செய்யப்பட்டால் இப்படி நடக்கும், இப்படி செய்வோம்னு சொல்லி விரட்டுறாங்களாம். ஆர்ப்பாட்டத்துக்கு போராக்களையும் விரட்டிடமாம், கேஸுகள் போடுவோம், ஃபைல் பண்ணுவோம் என்று சொல்லி விரட்டப்படுறதாகவும் அந்த ஒரு கிட்டத்தட்ட 5 நிமிஷத்துக்கு மேலே அந்த தாய் அழுது அந்த காணொலிகளை பதிவேற்றியிருக்கிறார். குறிப்பாக அவள் தன்னுடைய பிள்ளை இறந்துட்டா, என்னால் என்ன செய்ய முடியும், எனக்கு இந்த பிள்ளை கிடைக்குமோ, இனி எப்போ நான் அந்த பிள்ளையை பார்க்க போகிறேன், தன் உயிரே போயிட்டு தான் இனி எங்களுடைய வாழ்க்கையே மிகுந்த கஷ்டத்தில் போகுது, அவன் ஒருத்தன் தான் வீட்டில் உழைக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய மகனை பற்றி சமூக வலைத்தளங்களில் கெட்ட கமெண்ட்ஸ்களை போடுறவர்களில் அவள் கெஞ்சி மன்றாடி இருக்கிறார். அப்படி போடாதீங்க, இந்த மகன் எந்த தவறும் செய்யாத ஒரு நபர், அவருடைய அப்பாவினுடைய லைசன்ஸ் முடிவடைஞ்ச காரணத்தால் இவர் அந்த வாகனத்தை ஓட்டி சென்றதாக சொல்கிறாவா. இப்படியான நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. இருந்தாலும் இது காவல்துறை விசாரணை முடிவில் தான்
தெளிவான தகவல்கள் எங்களுக்கு கிடைக்கப்பெறும். அதில் பிழை என்ன, இதுக்கான தீர்ப்புகள் என்னன்றது சொல்லி கிடைக்கப்பெற்ற உடனேயே உங்களுக்கு நாங்கள் வழங்குகிறோம். இதான் சொந்தங்களே, உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? அந்த சிறுவன் இறந்ததில் வந்து உங்களோட பக்கம் நியாயம் என்ன? சுடப்பட்டது சரிதானா, அல்லது இதுக்கு வேறு ஏதாவது தீர்வுகள் முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கலாமா? இன்றைக்கு வந்து நாங்கள் என்னத்தை பற்றி நாங்கள் யூடியூப் சேனலூடாக கலந்தாலோசித்தாலும் வந்து இன்றைக்கு ஒரு சிறுவனுடைய உயிர் இல்லை, அவருடைய உறவுகள் எல்லாருமே வந்து எவ்வளவு வேதனைப்பட்டு கொண்டிருப்பாங்கன்றது எங்களால் கண்டுகொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. குறிப்பாக வந்து அந்த சுட்ட காவல்துறையும் வந்து அவர் இறந்துருவேறோன்ற நோக்கத்தில் இல்லாமல் ஒரு வெறுக்கிறதுக்காக கூட சுட்டிருக்கலாம். ஆனால் அது தவறுதலாக அவருக்கு பட்டிருக்கலாம். இல்லைன்னு சொன்னால் சாக வேண்டும் என்று சுட்டிருக்கலாம். ஆனால் என்ன இதென்றாலும் அதை வடிவாக தெளிவாக விசாரித்து அதற்கான நடுநிலைமையான தீர்ப்பை வந்து அந்த சிறுவனுக்கும் அந்த குடும்பத்துக்கும் வழங்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் குறித்த சிறுவனில் வந்து உண்மைக்குமே ஏதாவது பிழை இருக்குன்னு சொன்னால், உண்மைக்குமே காவல்துறை சுட்டு கொலை செய்து விட்டார்கள்னு வந்து காவல்துறை வந்து குற்றவாளிகள் ஆகிட மாட்டாங்க. ஒரு காவல்துறை வந்து ஒரு உயிரை பறிக்கிறதுல வந்து நாட்டம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னால், ஒரு உயிரை பறிக்கிறதால வந்து அவர்களுக்கு வந்து மிகுந்த அளவிலான மன உளைச்சல் ஏற்படுமா இருந்தாலும், அப்போ அந்த அடிப்படையில் வந்து காவல்துறையோ அந்த சிறுவனோ 2 பக்க இதுகளும் வடிவாக விசாரிக்கப்பட்டு நீதியான தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும்னு சொல்லி நாங்களும் எங்களுடைய யூடியூப் சேனலூடாக வந்து கேட்டுக்கொள்கிறோம். அந்த இறந்த சிறுவன் மற்றும் அவருடைய குடும்பம், இறந்த சிறுவனுடைய குடும்பங்கள் வந்து மீளா துயரில் ஆழ்ந்திருப்பினும் அவர்களுக்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சொந்தங்களே, மீண்டும் ஒரு காலையில் சந்திப்போம்.